எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? அருமையானவர்களை கவனியுங்கள். எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது ஆசீர்வாதமாகிய சரீர சுகமாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய நன்மைகளாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய உயர்வாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய நல்ல ஒரு பிள்ளையாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய நல்ல ஒரு மாப்பிள்ளையாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய நல்ல ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய நல்ல ஒரு வெற்றியாக இருக்கட்டும், அது ஆசீர்வாதமாகிய ஒரு சமாதானமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எல்லாவற்றையும் தேவனை அறிகிற அறிவினாலே தான் நாம் என்ன செய்து கொள்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், எல்லாவற்றையும், எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவனை அறிகிற அறிவின் மூலமாக நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்ப வேற வழியில் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. வேற வழியில் பெற்றுக்கொள்வதற்கு நீ கிறிஸ்தவ மக்கள் பார்க்க முயற்சி எடுக்கிறாங்க, பலவிதமான முயற்சிகள் எடுக்கிறாங்க, பெற்றுக்கொள்ள முடியாம பாருங்க தகைத்து நிற்கிறார்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக, தேவனை அறிகிற அறிவினாலே நீங்கள் என்ன செய்யலாம்? பெற்றுக்கொள்ளலாம்.